நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 227 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருவேங்கடமுடையானுடைய அழகான திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல பெருமாளுக்கு திருமுடிக்கு மேலே இருக்கும் பெரிய கிரீட்டத்தை பற்றி அனுபவித்தோம். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கிற பெரிய நாமத்தை பற்றி பார்த்தோம். திருமண் என சொல்லப்படும் பெரிய வெள்ளை வெள்ளேர்னு அழகான நாமம், பச்சை கற்பூரத்தால் செய்யப்பட்ட நாமம். அந்த நாமத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைகளும் அந்த நாமத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் நேற்றைக்கு அனுபவித்தோம். இப்போ அதே திருமுக மண்டலத்தில் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தேன்னா அவருடைய தாடையிலையும் பச்சை கற்பூரம் சாத்தியிருப்பா. இதற்கான காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது அனந்தாழ்வான் இருந்தார். அவர் தோட்ட வேலைகள் பண்ணும் பொழுது பெருமாள் போய் குறுக்கிட பெருமாளுக்கு மேலே அந்த அனந்தாழ்வான் கடப்பாறை தூக்கி எறிய பெருமாளுடைய தாடையில் அடிபட்டு ரத்தம் பீரிட்டு வர அதற்கு பரிகாரமாக தான் அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வச்சு அமிக்கினா அப்படின்னு சொல்லி மருந்துக்காக அதை போடுறான். இந்த கதைகள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எனவே மறுபடியும் அதை நான் விஸ்தாரமாக சொல்லலை. அதில் என்னென்னா, அந்த பச்சை கற்பூரத்தை டெய்லி காலையில் சுப்பிரபாரத்துக்கு அப்புறம் வைப்பா. அதே போல் நைட் ஏகாந்த சேவைக்கு முன்னாடியே எடுத்துடுவா. அதாவது சாயங்காலமே அதை எடுத்துடுவா. திரும்ப நைட் ஏகாந்த சேவைக்கும் போது அதை மறுபடியும் அங்கே வச்சுடுவா. ராத்திரி ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு புதுசாக மாற்றுவா. ஸோ அந்த இதை மருந்து மாதிரி வைக்கிறா. அப்பப்போ எடுத்து எடுத்து புதுசாக வைப்பா, பெருமாளுக்கு அந்த புண் ஆறட்டுமேன்னு. ஆனால் ஒரிஜினலாக அந்த திருமேனியில் எந்த விதமான அந்த வடுவோ எதுவும் கிடையாது. அதற்கு ஞாபகார்த்தமாக அந்த இடத்துல தாடையில் வைக்கிறான். சரி, இது பெருமாளுடைய திருமுக மண்டலம். இதுக்கு அந்த முகத்தோடைய ரெண்டு பக்கமும் பார்த்தேன்னா பெருமாள் அழகான மகர குண்டலங்களை அணிஞ்சின்றிருக்க. எல்லாம் பெருசாக இருக்கும். திருப்பதி பெருமாளுடைய தோடு அப்படின்னு பார்த்தேன்னா காதில் அணிஞ்சின்றிருக்கும் அந்த ஆபரணம்னு பார்த்தேன்னா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அழகாக மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம். இதுக்கப்புறம் முதல வாய் மகர குண்டலம் அப்படின்னா, மகரம் அப்படின்னா முதலன்னு அர்த்தம். அந்த முதலையோடைய வாய் வச்சாப்பில் மகர குண்டலங்கள் அழகாக பெருமாளுடைய காதுகளில் தொங்கின்றிருக்கு. அதையும் சேவிச்சுக்கிறோம். அப்படியே இன்னும் நீங்கள் கீழே வந்தேன்னா அழகான பெருமாளுடைய வக்ஷஸ்தலம், மார்பு. அந்த வக்ஷஸ்தலத்துக்கு மேலே ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம்னு 2 மணி சாத்தின்றிருப்பார் பெருமாள். அந்த வக்ஷஸ்தலத்தில் திருமார்பில் அழகா 2 பக்கமும் 2 நாச்சியார்கள் இருப்பாள். ஒரிஜினலாக பெருமாளுடைய திருமேனியில் வலது மார்பில் மட்டும்தான் தாயார் நாச்சியார் இருக்கா. ஆனால் அலங்காரத்தின் பொழுது பெருமாளுக்கு 2 பக்கத்திலேயும் 2 நாச்சிமார்கள் அணிவிக்கப்படுவா. முதல்ல உள்ள 7 இருக்கிற நாச்சியாரை பார்த்துருவோம். அதாவது பெருமாளுடைய ஒரிஜினல் திருமேனியில் அவருடைய வலது மார்பில் அழகான ஒரு மகாலட்சுமி இருக்கா. அவளுக்கு த்விபுஜ வியூகலக்ஷ்மி அப்படின்னு பெயர். அதாவது பெருமாளுக்கு நிறைய விதமான இடங்கள் உண்டு. அதாவது அந்தர்யாமி, அர்ச்சை, வியூகம், பரம் அப்படின்னு நிறைய வரும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல். இதெல்லாம் ரொம்ப நம்ம டீட்டெயில்டாக போக வேண்டாம். அந்தர்யாமினா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பெருமாளுக்கு அந்தர்யாமின்னு பேர். பரம், வியூகம் அப்படின்லாம் அது மேலே வைகுண்டம், பார்க்கடல் அப்படின்னு போயிடும்.
ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் விபவாவதாரம்னு பெயர். அர்ச்சை பெருமாளை கோவிலில் பார்க்குற பெருமாளுக்கு பெயர். இது பெருமாளுக்கு இருப்பது போன்று மகாலட்சுமிக்கும் இந்த மாதிரி நிலைகள் உண்டு. அதில் ஒன்று தான் பெருமாளுடைய திருமார்பிலேயே ஏழிருக்கும் நிலை. அதனால் வியூகலக்ஷ்மி அப்படின்னு அவளுக்கு பெயர். இங்கே திருமலையில் என்ன வித்தியாசம்னா, மற்ற மகாலட்சுமியை காட்டிலும் இங்கே ஒரு தனித்துவம் இருக்குது. எப்பொழுதுமே மகாலட்சுமி 4 திருக்கரங்களோடு தான் இருப்பாள். அதாவது அபயவரத முத்திரையும் மேலிரு திருக்கரங்களில் தாமரை பூவும் பிடிச்சுண்டு தான் 4 திருக்கரங்களோடு தான் மகாலட்சுமி எல்லா கோவில்லையும் சேவை சாதிப்பாள். ஆனால் திருவேங்கடமுடையானுடைய மார்பில் மகாலட்சுமி த்விபுஜம் அப்படின்னு சொல்லப்படும் 2 கைகளோட மட்டும் தாமரை பூவை ஏந்திண்டு மகாலட்சுமி சேவை சாதிக்கிறா. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, யாராவது உங்களை ஏன் திருமலையில் மட்டும் பெருமாள் தனியாக நிற்கிறார், தாயார் இல்லாமல் அப்படின்னு கேட்டால் அவள்கிட்ட சொல்லிடுங்கோ, இல்லவே இல்லை, திருமலையில் பெருமாள் தாயாரோடு சேர்ந்து தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுங்க. எப்பொழுதுமே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனை பிரியவே மாட்டா. பேர்லையே இருக்கு, ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீனிவாசன். ஸ்ரீயாகிய மகாலட்சுமி நித்திய வாசம் பண்ணும் பெருமாள் அப்படின்னு தான் அவருக்கு பேரே. அதனால் திருமலைக்கு மேலே தாயார் இல்லாமல் பெருமாள் இல்லை. அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தாயாரோட சேர்ந்த பெருமாள் தான் இருக்கார். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா திருமலைக்கும் திருச்சானூருக்கும் ரொம்பலாம் கனெக்ஷன் அந்த காலத்தில் இருந்தது கிடையாது. இப்போ தான் திருச்சானூர் திருமலைன்னு நம்ம பேசுகிறோமே தவிர, திருச்சானூர் மகாலட்சுமி உதித்த இடம், அதற்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் அந்த திருச்சானூர் கோவிலே ரொம்ப பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான். அந்த மகாலட்சுமி ரொம்ப பிற்காலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மகாலட்சுமி தான். அதனால் அதை அங்கே அந்த கோவிலை ஏன் கட்டியிருக்கான்னு சொல்கிறேன். அந்த இடத்துல மகாலட்சுமி உதித்ததற்கு ஞாபகார்த்தமாக தான் அந்த இடத்துல மகாலட்சுமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஆனால் திருமலையில் இருக்கிற பெருமாள் தானாக தோன்றிய திருமேனி. ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம்னு வைஷ்ணவத்தில் 7 க்ஷேத்திரங்கள் இருக்குது. 7, 8ன்னு சில பேர் சொல்கிறா. 8ஓ 7ஓ ஏதோ ஒன்றில் திருமலையில் இருக்கிற பெருமாள் அவசியம் வருவார். அதில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் திருமலை. பெருமாள் தானாக தோன்றிய இடம் திருமலை. அதுக்கும் தானாக பின்னாடி கட்டப்பட்ட கோவிலுக்கும் நம்ம ரெண்டும் முடிச்சு போடக்கூடாது. அதனால் திருமலையில் பெருமாள் எப்படி இருக்கார்னா தாயாரோட சேர்ந்து தான் இருக்கார். அந்த கோவிலே அவளை தான். அந்த திருமலை யாத்திரை இப்போ சொல்லுவா தெரியுமா, நீங்கள் திருமலைக்கு போயிட்டு திருச்சானூர் போகணுமா, திருச்சானூர் போயிட்டு திருமலைக்கு போகணுமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஒரே ஒரு விஷயம், திருமலைக்கு வந்தால் வராகசுவாமியை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். அது ரொம்ப அவசியம். கீழே மகாலட்சுமி இருக்கா, அவளை சேவிச்சுட்டு மேலே மலையேறி வந்தால் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். மகாலட்சுமியை முதல்ல சேவித்து பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்மா தாயே உன்னுடைய ஆத்துக்காரர் தான் மலை மேலே இருக்கார், அவரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம மகாலட்சுமிகிட்ட பத்மாவதி தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மலையேறது தப்பு இல்லை. ஆனால் சொல்லப்போனால் ஒரிஜினலாக திருமலைக்கும் திருச்சானூருக்குமே ரொம்பலாம் சம்பந்தம் கிடையாது. திருமலையில் இருக்கிற பெருமாள் தனி, அவர் மகாலட்சுமியோட சேர்ந்தே தான் இருக்கார். அதனால் அந்த மார்பில் இருக்கிற மகாலட்சுமி தான் அவருக்கு அழகான நாச்சியார். மற்ற கோவில்கள்லாம் தனி கோவில் நாச்சியார்னு இருக்கும். அதாவது தனியே சன்னதியில் மகாலட்சுமி எழுதியிருப்பாள்.
ஆனால் திருமலையில் அப்படி கிடையாது. உடனே நீங்கள் இன்னொரு பிரச்சனைக்குள்ளே போயிடாதீங்க. பார்த்தேடா, நான் சொன்னேன்ல, திருமலை ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, மகாலட்சுமி சன்னதி தனியாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா அதுவும் தப்பு. நிறைய கோவில்களில் தனி மகாலட்சுமி சன்னதி கிடையாது. எடுத்துக்காட்டாக கேரளாவில் இருக்கிற மலையாள திவ்யதேசங்கள் அத்தனையிலுமே மகாலட்சுமிக்கு தனி சன்னதி கிடையாது, ஒரே ஒரு கோயிலை தவிர. அங்கே எங்கேயுமே மகாலட்சுமி தனி சன்னதி கிடையாது. மகாலட்சுமி அப்படின்னு கேட்டால் மார்பு தான் காமிப்பா பெருமாளுக்கு. அவள் 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரியவே மாட்டான். பிரிஞ்சாதானே தனி சன்னதியாக வைக்கிறதுக்கு. அதனால் எப்பொழுதுமே நித்தியவாசம் மகாலட்சுமி மார்பிலேயே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா. எனவே திருமலை பெருமாளுக்கு தாயாரோட சேர்ந்த பெருமாள் தான் அவர். அங்கேயே தாயாரும் ஏழிருக்கா. இது சிலையில ஒரு தாயார் ஒரு மகாலட்சுமி மார்பில் இருக்கா, வலது மார்பில். ஆனால் அலங்காரத்தின் பொழுது 2 பக்கம் 2 தாயார்கள் வைக்கிறான் மார்பிலேயே. அழகான 2 சின்ன விக்கிரகங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த அழகான 2 விக்கிரகங்களை 2 பெரிய சங்கிலி மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் தொங்க விட்டு 2 பக்கமும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறான். அது யார் சுவாமி அந்த 2 பேர் அப்படின்னா, ஒருத்தர் மகாலட்சுமி, மற்றொருத்தி பத்மாவதி. என்ன சுவாமி கொஞ்சம் குழப்பறேலே? திரும்பவும் சொல்கிறேன். வலது பக்கம் மகாலட்சுமி, இடது பக்கம் பத்மாவதி. இவ 2 பேரும் யார்? ஏன் பிரித்து சொல்கிறேள்? ஒரு தாயார் தானே, எதுக்கு 2 தாயார் சொல்கிறேள் அப்படின்னு கேள்வியெல்லாம் வருதுல்ல. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இதில் பல பேருக்கு பல கேள்விகள் வேறு இருக்குது. அந்த கேள்விகள் அத்தனையும் போக்கடித்து அந்த கதையும் நம்ம அனுபவிக்கணும்னா ஒரு நாள் காத்திருக்கணும். நாளை சந்திப்போம்.